viewers, உணவு நலம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். எங்களுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிடுங்க. கருவேப்பிலையின் அற்புத பயன்கள். வணக்கம் வியூவர்ஸ், நம்ம சமைக்கும் பொழுது நல்ல வாசனை வரதுக்கு கருவேப்பிலை யூஸ் பண்றோம். கருவேப்பிலை யூஸ் பண்றது வாசத்துக்காக மட்டும் இல்லங்க. கருவேப்பிலையில விட்டமின் ஏ, பி, சி, B2, கால்சியம், அயன் எல்லாம் இருக்கு. கருவேப்பிலை சாப்பிடுறதுனால உடம்புக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்குது. அந்த பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படிங்கறத பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உடனுக்குடன் எங்க சேனலோட அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்க மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. உடம்புல உள்ள செல்ஸ்களை அழிக்கக்கூடிய பாக்டீரியாக்களை இந்த கருவேப்பிலை நீக்கிடும். அதுக்கு காரணம் கருவேப்பிலையில இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, ஆன்டி பாக்டீரியல் அப்புறம் ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டிஸ் தான். கருவேப்பிலைய பேஸ்ட் மாதிரி செஞ்சு காயப்பட்ட இடத்துல போட்டு வச்சா அந்த காயம் சீக்கிரத்துல குணமாகிடும்னு சொல்றாங்க. டிசென்ட்ரி சரி பண்றதுக்கும் கருவேப்பிலை யூஸ் ஆகுது. கருவேப்பிலைய பொடி பண்ணி ஒரு கிளாஸ் மோர் கூட சேர்த்து கலக்கி குடிச்சா டைஜஷன் ப்ராப்ளம் சரியாகிடும். கருவேப்பிலை சாப்பிடுறதோட மட்டும் இல்லாம கொஞ்சம் எடுத்து அரைச்சு பேஸ்ட் பண்ணி தலையில போட்டு ஊற வச்சு குளிச்சா டேண்ட்ரஃப் போக்கிடும். அதோட முடியும் நல்லா வளரும். சீக்கிரத்துல முடி நரைக்காமலும் இருக்கும். கருவேப்பிலை சாப்பிட்டா மெமரி பவர் ஜாஸ்தி ஆகும்னு ஒரு ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்காங்க. அல்சைமர் டிசீஸ் ட்ரீட்மெண்ட்டுக்கு கருவேப்பிலையை பயன்படுத்துறதா சொல்றாங்க. என்ன வியூவர்ஸ், இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு உபயோகமானதா இருந்திருக்கும்னு நம்புறோம். இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்க எங்க சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க அதிகமா அக்கறை கொண்டவங்க கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நன்றி.